ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வரி விலக்கு சலுகைகள் மற்றும் புதிய வருமான வரி சட்டத்தின் அம்சங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி. வாகன விபத்து இழப்பீட்டுத் தொகைக்கான வரி விலக்கும் இந்த பட்ஜெட் அறிவிப்புல முக்கியமா பார்க்கப்பட்ட இன்னொரு விஷயம் மேம். ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு அதுக்கு கிடைக்கக்கூடிய இழப்பீட்டுத் தொகையிலிருந்து வரி விலக்கு அப்படின்னா அப்ப அவங்களுக்கு ஒரு கூடுதல் தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாமா மேம்? ஒரு விபத்து நடந்த பிறகு ஏற்படக்கூடிய இழப்பு யாராலையுமே சரி கட்ட முடியாது. ஆனாலும் ஒரு சில சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு மனித நேயமான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாகன விபத்து ஏற்பட்ட பிறகு அவங்க கிடைக்கக்கூடிய அந்த கிளைம்ல அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை கம்ப்ளீட்டா வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மேம், மறைமுக வரிகள்ல எதற்கெல்லாம் முக்கியமா கவனம் செலுத்தப்பட்டிருக்கு மேம்? மறைமுக வரிகள் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் சில ப்ரொசீஜர்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு குழப்பமான இருந்த ஒரு விஷயம், ஒருத்தர் பொருளை விற்கும்போது திருப்பி அந்த பொருளை ரிட்டர்ன் வரும்போது அந்த கிரெடிட் நோட் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா அப்படிங்கிறது பெரிய ஒரு லிட்டிகேஷன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த கான்செப்ட் எல்லாம் இந்த அமெண்ட்மெண்ட்ல ரொம்பவே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளியரான ஒரு ப்ரொசீஜர்ஸை கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மேம்? அந்த தொழில் செய்யறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குமா, இல்ல நுகர்வோருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லலாமா? இது டாக்ஸ் பேயர்னு சொல்லக்கூடிய பிசினஸ் பீப்புள் எல்லாருக்குமே இந்த ப்ரொசீஜர் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நிச்சயமா மேம். எந்தெந்த துறை சார்ந்து அப்படின்னு குறிப்பிட முடியுமா மேம்? இது இப்போ டெக்ஸ்டைல், ஃபார்மா, லெதர் போன்ற துறைகளில் கேஷ் ஃப்ளோ மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றி சொல்லுங்க மேம். துறை சார்ந்து அப்படின்னு சொல்லும் போது இதில் எக்ஸ்போர்ட்டருக்கான ஒரு பெனிஃபிட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்போர்ட்டர் அவருடைய பொருளை ஏற்றுமதி பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போவார். அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய்க்கு குறையாமல் இருந்தால் தான் நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அதில் இருந்தது. ஆனால் இப்போ அந்த கண்டிஷனை தளர்த்திருக்காங்க. எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம். இது யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, குறைந்த அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, ஒரு கொரியர் சர்வீஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, பார்சல் சர்வீஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கான இது ஒரு மிகப்பெரிய வகையில் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமா மேம். அப்புறம் ஜிஎஸ்டி அப்பீல்ஸ் அது தொடர்பாக பட்ஜெட்டில் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு மேம்? நமக்கு அட்வான்ஸ் ரூலிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஜிஎஸ்டியில் இருக்குது. அதாவது 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. டாக்ஸ் பேயர் அத்தாரிட்டி சொன்னதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு அகெயின்ஸ்டாக அப்பீல் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அட்வான்ஸ் ரூலிங்லையும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அட்வான்ஸ் அத்தாரிட்டியோட அப்பீல் அத்தாரிட்டி கான்ஸ்டியூட் பண்ணலை. அப்போ இன்னைக்கு பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அட்வான்ஸ் ரூலிங்கோட அப்பீல்ஸ் எல்லாமே எல்லா கேசஸுமே ஜிஸ்டாட் ஜிஎஸ்டி அப்பீலேட் அத்தாரிட்டி டேக் ஓவர் பண்ணி இந்த கேசஸ் எல்லாம் குவிக்காக ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்னோட அமெண்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஜுவல்லரி அலவுன்ஸ் பற்றி சொல்லுங்க மேம். அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் என்ன மேம் சொல்லியிருக்கு? இப்போ ஒருத்தர் ஃப்ளைட் மூலமாகவோ இல்லை ஷிப் மூலமாகவோ ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா இது பேக்கேஜ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூல்ஸில் இதுக்கு முன்னாடி ஒரு விமென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 40 கிராம் அளவிலான ஜுவல்லரியை தான் கொண்டு போகணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதுக்கு டியூட்டி பே பண்ணணும். அது 40 கிராமாவும் இருந்துச்சு. அதே சமயம் அதனுடைய வேல்யூ 1 lakhா இருந்துச்சு. இதே மாதிரி மேல் பேசஞ்சர் அப்படின்னா 20 கிராமும் 50,000 மட்டும்தான் அதனுடைய வேல்யூவாக இருந்துச்சு. இந்த பேக்கேஜ் ரூல்ஸ் 2026 இதை மாற்றிருக்காங்க. எப்படின்னா இன்னைக்கு 1 கிராமே நமக்கு எவ்வளவோ போயிருச்சு. அப்போ அந்த 1,50,000 அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கவே முடியாது. அதனால விமனுக்கு 40 கிராம் சொல்லிட்டாங்க. வேல்யூவில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லலை. மேல் பேசஞ்சருக்கு 20 கிராம், வேல்யூவில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லலை. இதுக்கு மேலே கொண்டு போனோம் அப்படின்னாக்கா நம்ம டியூட்டி பே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இந்த கோல்டு கடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் ஆகும்னு எதிர்பார்க்கும். கண்டிப்பா இதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் அட்வான்ஸ் ரூலிங் வேலிடிட்டி அது பத்தி இந்த பட்ஜெட்ல என்ன மேம் சொல்லப்பட்டிருக்கு? எனி சேஞ்சஸ் மேம்? அதுல சேஞ்சஸ் இருக்கு. இதுல இந்த டைம் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் ரூலிங் வாங்கும்பொழுது அதனுடைய வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது
வெறும் 3 வருடங்களாக மட்டுமே இருந்துச்சு. இந்த பட்ஜெட் அமெண்ட்மெண்ட்ல அதை 5 வருஷமா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், 5 வருஷத்துக்கு மேலே பிளான் பண்ணும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எனக்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் 6 வருஷம், ஆனால் அட்வான்ஸ் ரூலிங்கோட வேலிடிட்டி 3 வருஷம் தான் அப்படின்னும் போது திருப்பி அடுத்த 4வது வருஷம் இதை நான் மறுபடியும் நான் செயல்படுத்துறதுக்கான எல்லா திட்டங்களும் நான் செய்யணும். அதை இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நிச்சயமா. இப்ப கஸ்டம்ஸ் ஆக்ட்ல வந்து மீன்பிடி தொழில் தொடர்பா என்ன மாதிரியான மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மேம்? ஃபிஷிங் அப்படிங்கிறது வந்து இந்தியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீஷோர் லெவல்ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல் தாண்டி போகும்போது நம்ம இதை வந்து ஹை சி அப்படின்னு சொல்லுவோம், ஆஃப் ஷோர் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே செய்கிற எல்லா ஃபிஷிங் ஆக்டிவிட்டியுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது இதை இம்போர்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கான வரி விதிப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆஃப் ஷோர் ஃபிஷிங்கில் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டியும் இம்போர்ட் தான், ஆனால் அதுக்கான வரி இப்போது கிடையாது, இம்போர்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆஃப் ஷோர் ஃபிஷிங் பண்ணி அந்த மீன் பிடித்தலை வந்து வேற ஒரு நாடுகளுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அது நீங்கள் எக்ஸ்போர்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஜிஎஸ்டி நீங்கள் வந்து 0 ரேட்டடில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து அந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லலாம்? இதுக்கு முன்னாடி வந்து அந்த டீப் சீ ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான ஒரு ரெகுலேஷனும் இல்லாமல் இருந்துச்சு. அதாவது எந்த விதமான ஒரு கட்டமைப்புக்குள்ளேயும் அவங்க வராமல் இருந்தாங்க. இதனால் நிறைய தப்புகள் நடக்க வாய்ப்பு இருந்தது. இப்போ இதெல்லாம் ஆஃப் ஷோர் ஃபிஷிங்கும் நம்மளுடைய ரெகுலேஷனில் கொண்டு வந்ததுனால இதை வந்து ஒரு அத்தாரைஸ்டு ஆப்ரேஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அத்தாரைஸ்டு ஆப்ரேஷனாக கன்சிடர் பண்ணும்போது இதை டீப் சி ஃபிஷிங் பண்ணுறதுக்கான அந்த கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிச்சயமா. இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து நம்ம வந்து இந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னா, புதிய வருமான வரி சட்டம் வரும் நிதியாண்டுல அமல்படுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு. நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு புதிய வருமான வரி சட்டம் அப்படின்றதனுடைய எல்லா அந்த அம்சங்களையும் தெரிந்து கொள்ள. ஆஸ் அ ஆடிட்டர் நீங்க வந்து அதனுடைய முக்கியமான அம்சங்களை பத்தி சொல்லுங்க மேம். புதிய வருமான வரி சட்டம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அசஸ்மெண்ட் இயர் 26-27 இருந்து நமக்கு அப்ளிகபிள். இதில் வந்து அந்த டாக்ஸேஷன் ஸ்லாப் அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு 2.5 லட்சம்குள்ளார வந்து வரி இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த ஸ்லாபை வந்து உயர்த்திருக்காங்க. அது வந்து 4 லட்சமாக நமக்கு மாறி இருக்கு. அப்போ 4லிருந்து 8 லட்சம் வரைக்கும் 5% டேக்ஸில் வருவாங்க. 8லிருந்து 12 10%, 12லிருந்து 16 லட்சம் 15%, 16லேருந்து 20 லட்சம் வரைக்கும் 20%, 20 லட்சத்திலிருந்து 24 லட்சம் வரைக்கும் 25%, 24 லட்சத்துக்கு மேலே போகும்பொழுது 30% டாக்ஸேஷனில் இவங்க வருவாங்க. இந்த ரிஃபார்மில் ஆல்ரெடி இருந்த அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து வெறும் 50,000 தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனையும் வந்து 75,000க்கு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ரிபேட் அப்படின்னு சொல்கிறது. 12 லட்சம் வரைக்கும் உங்களுடைய வருமானம் இருந்ததுன்னா அந்த 12 லட்சத்துக்கான டேக்ஸை கால்குலேட் பண்ணிட்டு அந்த மொத்த டாக்ஸுமே வந்து ரிபேட் அப்படிங்கிற அந்த டிடக்ஷனில் வந்து லெஸ் ஆயிரும். அதாவது அவங்களுக்கு வந்து டாக்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். டாக்ஸே இல்லை கண்டிப்பாக. அதே போல் வந்து பழைய டாக்ஸேஷனுக்கும் புதிய டாக்ஸேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டிடக்ஷன்ஸை நம்ம அந்த 80C 80D எல்ஐசியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, ஹவுசிங் லோன் பேமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம 80Cயில் வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணுவோம். பட் இந்த நியூ ரெஜீமில் வந்து இந்த அலவன்சஸ் எதுவுமே வந்து கிடையாது. 80C 80D டிடக்ஷன்ஸ்லாம் நம்மளால அவைல் பண்ணிக்க முடியாது. இதுதான் வந்து தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க மேம். இப்போ வந்து இந்த டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய வருமான வரி சட்டம் அதையும் இதையும் வந்து பயன்படுத்துறதுல ஒரு குழப்பம் இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து நான் வந்து இதை பயன்படுத்திட்டு அடுத்த வருஷம் அதுல மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து யோசிக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கா மேம்? அதாவது சேலரிடு பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து நியூ ரெஜிமோ இல்லை ஓல்டு ரெஜிமோ எது அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆக முடியாது. இப்போ ஒரு சேலரிடு எம்ப்ளாயி வராரு அப்படின்னா அவங்களுக்கு நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் எதில் வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன்ஸை போட்டுட்ருக்கோம். நிச்சயம். இப்போ வந்து லோன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எது வந்து சரியான ஒரு தீர்வா இருக்கும் மேம்? பழைய வருமான வரி சட்டம் அதுல போறதா இல்ல இந்த புதிய வருமான வரி சட்டம் அதுல வந்து போறதா? லோன் இருக்கு அப்படின்னா அந்த லோனோட பிரின்சிபல் ரீபேமெண்ட் எல்லாமே வந்து நம்ம 80C டிடக்ஷன்ஸ்ல வந்து நம்ம கிளைம் பண்றோம். பட் நியூ ரெஜிம்ல அந்த 80Cக்கான எந்த ஒரு அலவன்ஸுமே வந்து நம்ம கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓல்டு ரெஜிமே வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா அதில் 80C டிடக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ளதுக்கு மட்டும் அவங்க வருமான வரி கட்டினா போதும்.
இப்போ வந்து ஒரு புதிய வருமான வரி சட்டத்தின் கீழே வந்து ஒருத்தவங்க வந்து வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து கரண்டா எதுவும் லோன்லாம் கிடையாது. ஆனா இன் ஃபியூச்சர் வந்து அவங்க வந்து லோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அப்போ வந்து மாறிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான். அதாவது சேலரீடு பர்சன் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. நிச்சயமா மேம். அப்போ வந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து தொழில் நிறுவனங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடையாது. இப்போ இந்த பட்ஜெட்ல வந்து மொத்தமா வந்து பார்க்கும்போது மக்களுக்கு வந்து இதெல்லாம் பயனளிக்கக்கூடிய ஒரு முக்கியமா சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க மேம்? இன்டைரக்ட் டாக்ஸஸ் பெனிஃபிட், அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல அந்த ப்ராசஸை வந்து சுலபமாக்கியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வேர் ஹவுஸ் அப்படின்னு ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வேர் ஹவுஸ்லேருந்து இன்னொரு வேர் ஹவுஸ்க்கு ஒரு பொருட்களை ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முன்னாடி ரொம்பவே வந்து கடினமானதாக இருந்தது. அதாவது அந்த ஆஃபீஸர்னுடைய ப்ரியார் அப்ரூவல் வாங்கணும், அதுக்கு சில டாக்குமெண்டேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இதில் வந்து டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. அப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக என்னால் ஒரு பொருளை இன்னொரு வேர் ஹவுஸ்லேருந்து எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்து இன்னைக்கு வந்திருக்கு. பெரிய தவறுகளுக்கான அந்த ஒரு இடம் கூட இல்ல அப்படின்னு நினைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஜிட்டல் மயமாகும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சரியான தகவல்கள் வந்து போய் சேர்ந்துரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கால நேரமும் வந்து குறைக்கப்படுறதுனால எல்லாமே சீக்கிரமா நடந்து முடியக்கூடிய ஒரு வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுல வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லா கார்கோ மூவ்மெண்ட்லயுமே எலக்ட்ரானிக் கார்கோ ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கறத வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு மொபைல் பேஸ்டு, வெப் பேஸ்டு தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம். இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மாதிரி தான் இது. ஸோ இப்போ தவறுகள் நடக்கிறது வந்து முற்றிலுமாக இந்த இடத்துல நீக்கப்படும். நிச்சயமா நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துதான் வந்து இந்த பட்ஜெட் வந்து தயாரிக்கப்பட்டதா நிதியமைச்சர் வந்து இந்த பட்ஜெட் உரை முதல்லயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நம்ம வந்து 4வது பெரிய பொருளாதார நாடா இருக்கோம் உலக அளவுல. இப்ப 3வது பெரிய பொருளாதார நாடு அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதற்கான ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து அரசு வந்து மேற்கொண்டுதான் வர்றாங்க. அந்த வகையில இந்த பட்ஜெட் அப்படின்றது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும் மேம்? இதில் வந்து நமக்கு எல்லா வகையான செக்டார்ஸுமே வந்து ஈக்குவலாக டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த திட்டங்கள் அமைச்சிருக்காங்க. அது விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், ஹெல்த் செக்டாராக இருக்கட்டும். அப்போது ஒரு நாட்டில் வந்து எல்லா துறையும் ஈக்குவலாக சேர்ந்து வளர்ச்சி அடையும் போது, நாட்டு மக்களிடையே இது பரவலாக போய் சேரும்போது மொத்த வளர்ச்சிக்கான ஒரு வரைமுறையா நம்ம இதை பார்க்கலாம். ஜவுளித்துறை மேம்பாட்டுக்கான தேசிய இழை இயக்கம் ஒண்ணு வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு கூட மத்திய பட்ஜெட்ல வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது மேம். இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நாட்டு துணி ரகங்களுக்கு வந்து உலக அளவுல வந்து ஒரு வரவேற்பு கிடைக்கும். அதை வந்து கருத்தில் கொண்டுதான் இப்படி வந்து அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன மேம்? இந்த பட்ஜெட்டில் வந்து நமக்கு நேஷ்னல் ஃபைபர் மிஷன் அப்படிங்கிறது ஒன்று திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பருத்தி, பட்டு, ஜூட்டு இது எல்லாமே வந்து அதிக அளவில் வந்து உற்பத்தி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரா மெட்டீரியலோட குவாலிட்டியை வந்து நம்ம அதிகப்படுத்தும் போது நம்ம நாட்டு மக்களிடையே ஆன அந்த கன்சம்ஷன் மட்டும் இல்லாமல் மேலை நாடுகள் அவங்களும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு அதிக அளவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த இடத்துல உருவாயிருக்கு. இந்த நேஷ்னல் ஃபைபர் மிஷன் மூலமாக மறைமுகம் மற்றும் நேர்முக வேலை வாய்ப்புகளும் நிறைய உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னும் வந்து இதுல வந்து சொல்லியிருந்தாங்க, ஜவுளித்துறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மகளிர் தொழில் முனைவோரை வந்து ஈடுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிருடைய முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துறதுல இந்த நடவடிக்கை வந்து முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேம். அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது மகளிருக்கான வேலை வாய்ப்பாகவும் இதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தொழில் எல்லாமே வந்து நம்ம நெசவாளர்கள் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஒரு தொழிலாக நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது வீட்டிலேருந்து மகளிர் வந்து இதை செஞ்சு பயன்பெறக்கூடிய வகையில் தான் இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. மத்திய அரசோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய நலன் சார்ந்து மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய வகையில வந்து அமைந்திருந்தது அப்படின்றது பல்வேறு தரப்பினர் வந்து தெரிவித்த கருத்துக்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் கடந்த சில நாட்களா. ஆடிட்டரா வந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி மேம். நன்றி மேம்.